வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கையில எக்ஸல், வேர்டு இதிலெல்லாம் நம்ம வந்து நைட்டில் வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன். நைட்டில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தால் கண்ணுக்கு பிரச்சனை இல்லையா? அப்போ இந்த மாதிரியா டார்க் மோடில் எப்படி நம்ம செட் பண்ணுறது, நம்ம வேலை பார்க்குற சீட்டையும் கூட எப்படி நம்ம டார்க் மோடில் வச்சு வேலை செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், பார்க்கல தெரியுங்களா? பாருங்கள், வேர்டு ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா வெள்ளையில் காமிக்குது. ஸோ பேக்ரவுண்டு டூல்ஸ் எல்லாமே பிளாக்கில் இருக்குது. இது எக்ஸலு. இதையுமே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறத பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். வாங்க, டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாமே நம்ம டார்க்கில் வச்சு வேலை பார்க்கணும்னா, அதுக்கு நம்ம வியூ டேப்பு போய்க்கணும். உங்களோட ஸ்க்ரீன்லேருந்து வியூ டேப் போய்க்குங்க. வியூ டேப்பில் போன உடனே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஃபோக்கஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணினாவே பண்ணிட்டு இந்த பாருங்கள் ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணினாவே உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு வந்துடும். திரும்ப இந்த ஃபோக்கஸ் பட்டனை திரும்பவும் ப்ரெஸ் பண்ணினா பழைய மாதிரி வந்துடும். ஓகேங்களா? வியூ டேப்பில் உள்ள ஃபோக்கஸ். அடுத்ததாக நமக்கு இந்த பேஜுமே பிளாக்கில் வேணும்னு நினைக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டிசைன் டேப் நீங்கள் போய்க்கிங்க. டிசைன் டேப்பில் பாருங்கள், இங்கே பாருங்கள் பேஜ் கலர்னு இருக்கு பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிளாக் வேணும்னா பிளாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனால் நான் பிளாக் சூஸ் பண்ணி எழுத்து ஆட்டோமேட்டிக்காக வெள்ளையில், இப்போ ஒயிட் ஷீட் இருக்கையில் அந்த டெக்ஸ்ட்லாம் பிளாக்கில் இருக்கும் பாருங்கள். நான் பேஜுக்கு கலர் மட்டும் மாற்றினேன், அதுவாகவே எழுத்தும் மாறிக்கிடுச்சு பாருங்க. இதே மாதிரியாக எனக்கு எக்ஸல்லையும் வேணும். அதுக்கு நம்ம வேணும்னா, எக்ஸலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் ஃபைல் டேப் இருக்கு பாருங்க. இங்கே போய்க்குங்க. எக்ஸலுக்கு வந்து ஃபைல் டேப் போய்க்கிறணும். போயிட்டு இங்கே பாருங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபைல் டேப்பில் ஆப்ஷன் போய்க்குங்க. ஆப்ஷனில் ஃபஸ்ட்டில் வருது பாருங்க ஜென்ரல், அதில் போய்க்குங்க. ஜென்ரலில் கீழே இருக்கு பாருங்க ஆஃபீஸ் த தியூம்னு இருக்கு பாருங்க. இதில் கலர்ஃபுல்னு இருக்குது. இதில் நிறையா கலர் காமிக்க வருங்க. ஒயிட்டு, பிளாக்கு, டார்க் கிரே, இதில் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இப்போ பிளாக் கொடுத்துட்டு இதை ஓகே பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்களா மாறிடுச்சு பாருங்க. எக்ஸல்லையும் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு டூல்ஸ் எல்லாமே பிளாக்கில் மாறிடுச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த சீட்டுமே உங்களுக்கு பிளாக்கில் வேணும்னா, இதுக்கு வந்து எக்ஸலில் வந்து இதுக்கு சீட்டுமே உங்களுக்கு பிளாக்கில் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே போய் செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு ஹோம் டேப்பில் இந்த இருக்காருங்க, இந்த இடத்துல இது ஜஸ்ட் இந்த சீட்டை இப்படி பிளாக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி பிளாக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு வெள்ளை கலரில் மாற்றிக்கிங்க. வெள்ளை கலரில் மாற்றிக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்கல என்ன டைப் பண்ணாலும் அது வாட்டிக்கு வேலை பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வேலை முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மல் மோட் பண்ணினா டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் பிளாக்கில் வந்துட்டு மாற்றிக்கலாம். இது நைட்டில் வேலை பார்க்குறதுக்கு இது உங்களுக்கு வசதியாக இருக்கும். நம்ம எக்ஸலில் போய் செட் பண்ணோம்ல பேக்ரவுண்ட் கலர்லாம் பிளாக் ஆகிறதுக்கு, அது வந்து ஃபிக்ஸடான செட்டிங்ஸு. அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேர்டில் நீங்கள் போகலையுமே ஸ்டாண்டர்டாகவே அது வந்து வேர்டுலையுமே நீங்கள் செட் ஆயிரும். இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, நான் வேர்டில் இப்போ வியூவில் போய் இந்த ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபோக்கஸை கொடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வராது. பாருங்கள், வராது. ஏன்னா நம்ம பெர்மனெண்ட்டாக செட் பண்ணிட்டோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்கிற இதில் வந்து ஃபைல் டேப்பில் போய் என்ன எக்ஸலுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லையா? வேர்டுக்கு வந்து உள்ளே அந்த டூல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக மாற்ற முடிஞ்சுச்சு. எக்ஸலுக்கு இல்லை. அதனால நான் போய் இந்த மாதிரி அடிஷ்னலாக ஆப்ஷனில் போய் நான் பண்ணல. ஆப்ஷனில் ஜென்ரலில் போய் இந்த ஆஃபீஸ் தீமில் போய் வருங்க பிளாக்குன்னு மாற்றினல, அதே இது இங்கேயும் மாறி வச்சு வருங்க. எக்ஸலில் மாற்றினது இங்கேயும் காமிக்க வருங்க. இது வந்து ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேர்டில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே போய் மாற்றணும்னு அவசியம் இல்லை. அதே இது எக்ஸல்லையும் இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா இது பெர்மனெண்ட்டாக மாறும். நீங்கள் பவர் பாயிண்ட்டுக்கு போனாலும் பிளாக் கலரில் தான் இருக்கும். இது வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து பெர்மனெண்ட்டான. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.